இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் ஜிபிஎஸ் வசதிக்கான இறுதி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் ஜிபிஎஸ் வசதிக்கான இந்தியாவின் புவி மற்றும் கடல்சார் செயற்கைக்கோள்கள் தொடர்ச்சியாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. IRNSS வகையைச் சேர்ந்த 6 செயற்கைக்கோள்கள் இதுவரை விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது கடைசியானதும் 7வதுமான IRNSS-1G செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து PSLV-C-33 ராக்கெட் மூலம் வியாழனன்று ஏவப்பட்டது. 1425 கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த 7 செயற்கைக்கோள்கள் மூலம் இந்திய பிராந்தியத்தில் கடல் மற்றும் புவி சார்புகளில் ஜிபிஎஸ் வசதி மிக துல்லியமாக கிடைக்கும். 7 செயற்கைக்கோள்களும் மொத்தம் 1420 கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டு விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா தனக்கு சொந்தமான புவி மற்றும் கடல்சார் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைந்து புதிய மைல்கல் சாதனையை படைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுவதை பிரதமர் நரேந்திர மோடி தனது அலுவலகத்தில் அமர்ந்து பார்வையிட்டார். இத்திட்டம் வெற்றியடைந்ததை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தனது பாராட்டுகளை மோடி தெரிவித்துள்ளார்.